டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இன்ஜினியர் ஜோசப் பேசுகிறேன். இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரோட சிலை உலகத்திலேயே உயரமான சிலை. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த ப்ராஜெக்டில் டெப்யூட்டி டீம் லீடராக வேலை பார்த்தது மறக்க முடியாத ஒன்று. இந்த சிலையை நிறுவுறதுக்காக குஜராத்தில் கெவாடியா என்ற கிராமம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதாவது நர்மதா நதிக்கு நடுவில் அமைஞ்ச சாதுபெட் அப்படின்ற ஒரு குன்று, அதன் மேலே அஸ்திவாரத்துக்காக சமதளமாக்கப்பட்டுச்சு. 182 மீட்டர் உயரமுள்ள இந்த சிலை சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த நர்மதா டேமை ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த சிலையோட நெஞ்சு பகுதி கிட்டத்தட்ட 152 மீட்டர் உயரத்தில் இருக்கிற நெஞ்சு பகுதியில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதிலிருந்து பார்த்தா அந்த டேம் தெளிவாக தெரியும். இப்படிப்பட்ட உலக புகழ் வாய்ந்த ஒரு சிலையோடைய டெக்னிக்கல் விஷயங்களை பற்றி பார்ப்போமா? இந்த சாதுபெட் குன்றை மேல் மட்டத்தை சமமாக்குறதுக்காக ஏகப்பட்ட பாறைகளை உடைக்க வேண்டியிருந்தது. நானும் புவியியல் நிபுணர்களும் பார்வையிட்டு அந்த அடித்தளத்தோட தரத்தை உறுதி செஞ்சுக்கிட்டோம். ப்ராஜெக்ட் தொடங்கின காலகட்டத்தில் கொஞ்ச நாளைக்கு நாங்கள் நடந்து தான் போக வேண்டியிருந்துச்சு. சில சமயங்களில் ஜீப்பில் போவோம். சிலையோட ஃபவுண்டேஷனுக்கான லெவலிங் காங்கிரீட் போடும்போது தான் அந்த பின்னால் தெரிகிற அந்த பாலம் ரெடி ஆச்சு. சிலையோட ஃபவுண்டேஷன் ராஃப்ட் ஃபவுண்டேஷனாகவும் கிரேட் ஆஃப் காங்கிரீட் M65 டிசைன் பண்ணியிருந்தாங்க. எங்கள் டீம் டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணி இந்த ராஃப்ட் காங்கிரீட்டை ஒரே ஸ்ட்ரெச்சில் நான்ஸ்டாப்பாக போட்டு முடித்தாங்க. ஆர்கிடெக்சரல் டிசைன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபவுண்டேஷனை சுற்றி, அதாவது சிலையோட பாதத்தின் கீழ்ப்பகுதியில் போடியம் பகுதி அமைக்கப்பட்டது. இது ஒரு அருங்காட்சியகம் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அது ஒரு 3 மாடி உயரத்துக்கு டிசைன் பண்ணியிருந்தாங்க. பாத பகுதியில் தொடங்கும் காங்கிரீட் கோர் 2 பகுதியாக மேலே கொண்டு முழங்கால் மட்டத்தில் இணைஞ்சு தோள்பட்ட உயரம் வரைக்கும் அது போகுது. இந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த சிலைக்கு மெயின் ரோட்லேருந்து வர்றதுக்கான பிரிட்ஜும் சைமல்டேனியஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த கோர் காங்கிரீட் பிரைமரி ஸ்ட்ரக்சர். அதே சமயத்தில் செகண்டரி ஸ்ட்ரக்சர், அதாவது ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் உருவத்துக்கு தகுந்த மாதிரி கம்ப்யூட்டரைஸ்டு டிசைனில் செய்யப்பட்டிருந்தது. இந்த செகண்டரி ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரோட பிரான்ஸ் கிளாடிங்கும் அதோட பொருத்தி மைக்ரோ பேனலாக அமைக்கப்பட்டுச்சு. இதுக்கு சைனாலேருந்து வந்திருந்த டெக்னீஷியன்ஸ் முழு நேரமாக ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் இன்ஜினியர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், டெக்னீஷியன்ஸ், ஒர்க்கர்ஸ், லேபர்னு எல்லாருமா சேர்ந்து முழுமையாக இப்படி இந்த ஒரு சிலையை உருவாக்கி எடுத்திருக்காங்க. கடைசியாக ஒரு குறிப்பு, இந்த ப்ராஜெக்டில் 2,10,000 கியூபிக் மீட்டர் காங்கிரீட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 18,500 டன் கம்பிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 6,500 டன் செகண்டரி ஸ்டீல், அதாவது ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 1,800 டன் பிரான்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.